அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்றைய தலைப்பு: ஒரு மனைவி விபச்சாரத்தில் ஜீனா ஈடுபட்டதை கணவன் அறிந்தால் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஜீனா என்றால் என்ன? இஸ்லாத்தில் ஜீனா என்பது திருமணத்திற்கு புறம்பான எந்த ஒரு சட்டவிரோத பாலியல் உறவை குறிக்கும். இது இஸ்லாத்தில் மன்னிக்க முடியாத பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது குறித்து திருக்குர்ஆன் மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கிறது. திருக்குர்ஆன் ஜினாவை செய்வது மட்டுமல்லாமல் அதை நெருங்குவதையே தடை செய்கிறது. விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், நிச்சயமாக அது மானக்கேடானதாகும், மேலும் அது மிக கெட்ட வழியாகும். கணவன் செய்யக்கூடாதவை: சட்டத்தை கையில் எடுத்தல். கணவனே மனைவியை தாக்குவதோ, அசிங்கப்படுத்துவதோ அல்லது அவராக தண்டனை வழங்குவதோ கூடாது. முறையான சாட்சிகள் அல்லது லியான் சடங்கு இல்லாமல் பிறரிடம் மனைவியை பற்றி விபச்சாரி என்று அவதூறு பரப்புவது பெரும் பாவமாகும். பிறகு கணவன் என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவியை பிரிய விரும்பினால் லியான் முறை மூலமாகவோ அல்லது தலாக் மூலமாகவோ பிரியலாம். இல்லையெனில் மனைவி உண்மையாகவே திருந்தி வாழ ஆசைப்பட்டால் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்து கணவன் மன்னித்து வாழலாம். இறுதி முடிவு கணவனின் மனப்பக்குவத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது. லியான் முறை என்பது என்ன? கணவன் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டுதான் கூறுவது உண்மை என்று 4 முறை கூற வேண்டும். 5வது முறையில், நான் பொய் சொன்னால் என் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று கூற வேண்டும். அதற்கு மறுப்பாக மனைவிதான் நிரபராதி என்று அல்லாஹ்வின் மீது 4 முறை ஆணையிட்டு கூறி, 5வது முறையில் அவர் கூறுவது உண்மையாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகட்டும் என்று கூற வேண்டும். இந்த லியான் முறை நீதிமன்றத்தில் முறைப்படி நடந்து முடிந்தால் அவர்களுக்குள் திருமண பந்தம் உடனடியாக முறிந்துவிடும். அவர்கள் இருவரும் மீண்டும் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழ முடியாது. இதைத்தான் லியான் முறை என்கிறோம். 4 சாட்சிகள் அல்லது லியான். இஸ்லாமிய சட்டப்படி ஒருவர் மீது விபச்சார குற்றம் சுமத்துவதற்கு 4 தகுதியான சாட்சிகள் தேவை. ஆனால் தன் மனைவி விபச்சாரம் செய்வதை கணவன் மட்டுமே நேரில் கண்டிருந்து அவரிடம் வேறு சாட்சிகள் இல்லை எனில் அவர் லியான் என்ற குர்ஆன் வழிகாட்டும் முறையை பின்பற்ற வேண்டும். விவாகரத்து தலாக் செய்தல்: மனைவி செய்த தவறுக்காக அவரை தண்டிப்பதோ சித்திரவதை செய்வதோ இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அவர் மீது நம்பிக்கை இழந்து அவருடன் தொடர்ந்து வாழ விரும்பவில்லை எனில் கணவன் அவரை முறைப்படி தலாக் விவாகரத்து செய்து கண்ணியமான முறையில் பிரிந்துவிடலாம். மன்னித்து வாழ வாய்ப்பளித்தல்: மனைவி தன் தவறை உணர்ந்து உண்மையான மனதுடன் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்டு இனிமேல் இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கும் கணவனுக்கு அனுமதி உண்டு. அவர் திருந்தி வாழ விரும்பினால் பழைய விஷயங்களை வெளியில் சொல்லி யாரிடமும் அவருடைய மானத்தை வாங்காமல் ரகசியமாக பாதுகாப்பது இஸ்லாமிய பண்பாகும். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், கிருபையுடையவன். இஸ்லாத்தில் ஜினா என்பது மனித சமூகத்தின் ஒழுக்கத்தை சீரழிக்கும் ஒரு பெரும் குற்றமாக கருதப்படுகிறது. இது கொலை மற்றும் இணை வைப்பு, ஷிர்க் போன்ற பெரிய பாவங்களுக்கு இணையாக பார்க்கப்படுகிறது. குர்ஆனில் இதற்கான தண்டனை அத்தியாயம் 24 வசனம் 2 விபச்சாரத்தில் ஈடுபடும் ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் பிரம்படி தண்டனையை நிர்ணயிக்கிறது. நாம் அனைவரையும் அல்லாஹ் அனைத்து பாவங்களில் இருந்தும் பாதுகாப்பானாக. இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள செய்ய வேண்டியவை: வணக்க வழிபாடுகளை அதிகரியுங்கள். அல்லாஹுடனான ஒரு வலுவான தொடர்பு பாவங்களை தவிர்ப்பதற்கான உறுதியை உருவாக்குகிறது. சுயமாக நோன்பு இருத்தல்: உடல் ஆசைகளை அடக்கி சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் அல்லது மாதத்திற்கு 3 நாட்கள் நோன்பு இருப்பது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. துஆ செய்யுங்கள்: மன அமைதி மற்றும் சோதனைகளை எதிர்க்கும் வலிமைக்காக தொடர்ந்து துஆ செய்யுங்கள். உங்கள் பார்வையை தாழ்த்துங்கள், அடக்கமாக உடையணியுங்கள். திருமணத்தை பற்றி சிந்தியுங்கள், நல்ல நட்பை பேணுங்கள், உங்கள் ஈமானை வலுப்படுத்துங்கள்.